என்ன நம்ம 3 பேர் சேர்ந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ட்ரிப் வந்திருக்கோம். இந்த வியூ பாரு எவ்வளவு அழகா இருக்கு. இது நம்ம கண்டிப்பா நல்லா என்ஜாய் பண்ணணும்னா. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நல்ல ஒரு குட் மெமரிஸ் எல்லாம் கிரியேட் பண்றோம். இந்த மாதிரி 2 தங்கச்சி கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கோம். என்ன மனிஷா உங்க காக்காரி காசே செலவு பண்ணிக்குது வந்ததுல இருந்து. அதான் போ சொல்லு சரியான கஞ்சா புஷ்னாரி. ஆமா ஹோட்டல கூட நின்று சாப்பிடவே இல்ல. அது அந்த பிள்ளை புரியாத கட்டி கொண்டு வந்துச்சுடா. அந்த பிள்ளைக்கு மட்டும் தின்னி முட்டை. ட்ரெஸ் பத்தியா நல்லா மினிக்கிட்டு வந்திருக்குது. எவ்வளவு இருக்கும் ட்ரெஸ்? அது இருக்கும்டா ஒரு 1000 ரூபாய். தங்கச்சிக்காரி என்ன சொல்றா? வாய் சரியான வாய் இல்லைன்னா நாய் கூட சீந்தாது அவளை. என்ன பிச்சைக்காரமே ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா? நீ பாரு இவ்வளவு அழகா ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா. அதுவா பீரோவா வச்சிருப்பாடா. நம்ம கிட்ட சும்மானாச்சும் சீன் போடுறதுக்கு அப்படி மினிக்கிட்டு வந்திருக்கா. காசு வாங்கணும்ல நம்ம கிட்ட ஏமாத்தி ஏழை நாங்க கஷ்டப்படுறோம் அப்படிலாம் சொல்லி அதுக்குத்தேன் நம்பாதடா சரியான வேசக்காரியவ. என்ன நம்ம அண்ணங்கார நல்லா வயித்த தள்ளிக்கிட்டு திடீரியா? அதே பொண்டாட்டினா கேக்கி போடுதே. பொண்டாட்டிராமே சுய புத்தியே கிடையாது. பொண்டாட்டி பேச்சதையும் கேக்குறியா? பொண்டாட்டி பின்னாடியே சுத்தினா அப்படித்தே இருப்பேன். எங்கிட்டு புத்தி இருக்கு அவனுக்கெல்லாம்? எங்கிட்டு வாழ்க்கையில உருப்பட போறானோ எனக்கு தெரியல. எனக்குதான் வருத்தமா இருக்கு. சரியான தண்டு குண்டியா இருக்கான் சாமி. வாங்க அடுத்ததுக்கு போலாம். வாக்கா நம்ம அண்ணி கூப்பிடுறாங்க போலாம். இந்த வர்றேன் மனுஷா. அவ்வளவு என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லனே நம்ம ஒற்றுமையை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்படியா? சரி வாங்க போலாம்.